நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது ஒரு நர்சரிக்கு போயிட்டுருக்கோம். போன முறை நம்ம சென்னையில இருக்கிற நர்சரி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாகர்கோயில்ல இருக்கிற ஆர்க்கிட் ஃபார்மை தான் நம்ம போய் பார்க்க போறோம். உள்ள போனோனே நமக்கு நிறைய பிரமிப்பா இருந்து அவ்வளோ செடிகள் இருந்தது. ஏற்கனவே எங்க வீட்ல ஆர்க்கிட் செடி இருந்தாலும், நம்ம அங்க போய் பார்க்கும்போது நிறைய புதுவித செடிலாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது போல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும்னு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போனா என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வணக்கம் தோழர்களே, நான் பெருஞ்சிலப்பு என்ற ஊருக்கு வந்திருக்கேன். இது தக்கலை பக்கத்துல இந்த சின்ன கிராமம் இருக்கு. இங்க தனியார் பண்ணையான ரிங்கோ ஆர்க்கிட் ஃபார்ம்ஸ் ஒரு பெரிய வடிவில் இருக்கு. ஒரு கிளாஸ் ஹவுஸ் செட்டப்ல இங்க ஆர்க்கிட்ஸ் ஃபார்ம் வளர்க்குறாங்க. பல்வேறு செடிகள், பல்வேறு கிரவுண்ட் ஆர்க்கிட்ஸும் இங்க இருக்கு. இப்போ நீங்க 1 by 1 நான் ஒரு ஆர்க்கிட் பிளான்ஸ் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஒரு கிரீன் ஹவுஸ் ஷேடு மாதிரி பிளாக் கலர்ல இருக்கு. இது ஏன் இந்த ஷேடு அமைக்கிறாங்கன்னா, டெம்பரேச்சரை இந்த பிளான்ட்டுக்கு ரெகுலேட் பண்றதுக்கு தான் இந்த ஷேடு. ஸோ இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணும்போது இந்த பிளான்ட்ஸ் நல்லா வளர்க்கும். முதல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளான்ட் கிரவுண்ட் ஆர்க்கிட்ஸ் பர்பிள் கலர் பிளான்ட் இருக்கு. எனக்கு பிடிச்ச 1-2 பிளான்ட்ஸ் இதுல நான் வாங்கியிருக்கேன். இந்த ஃபார்ம் நீங்க பார்க்கும்போதே ஒன்லி ஃபார் ஆர்க்கிட்ஸ் பிரமிக்க வகையில இருக்கு. பல்வேறு ரகங்கள் ஆயிரக்கணக்கில் அவங்க மெயின்டைன் பண்ணி வளர்த்து விற்பனை செய்யறாங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ஒரு ஆபீசர் டாக்டர் முருகேசன் தான் இந்த ஃபார்மை போய் பாருங்கன்னு எனக்கு அறிமுகப்படுத்தி சொன்னாரு. வணக்கம் தோழர்களே, நான் பெருஞ்சிலப்பு என்ற ஊருக்கு வந்திருக்கேன். அந்த ஊர்ல ரிங்கோ ஆர்க்கிட் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. நல்ல பசுமை கூடத்துல இந்த ஆர்க்கிட்ஸை வளர்க்குறாங்க. பல நிறங்கள்ல, பல குரோத்ல இங்க நிறைய ஆர்க்கிட்ஸ் ஃபார்ம் இருக்கு. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய ஆர்க்கிட் பிளான்ட்ஸ் கிரவுண்ட் ஆர்க்கிட்ஸ். அதுல பர்பிள் கலரும் இருக்கு. ஸோ என்கிட்ட பர்பிள் கலர் இருக்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணல. ஒயிட் ஷேடு உள்ள கிரவுண்ட் ஆர்க்கிட்ஸை நான் வாங்கியிருக்கேன். வந்த உடனே இங்கே சர்வீஸ் உமன் இருந்தாங்க. அவங்களுக்கு பல பிளான்ட்ஸுங்களை காட்டினாங்க. பல கலர் காம்பினேஷன் இருந்துச்சு, பல குரோத் இருந்துச்சு. நான் அதுல இருந்து ஒரு 3 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டார்க் பர்பிளை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ வித் லைட் பர்பிளும் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நிறைய ஒரு காஞ்ச வேர்களும் குச்சிகளும் பார்ப்பீங்க. இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஃபார்ம்ல இந்த பிளான்ட்ஸை கியூரிங் பண்ணி அது கொஞ்சம் வேர்கள்லாம் நல்லா வளர்ந்து காத்தோட்டம் கிடைச்சவொடனே மறுபடியும் அந்த பிளான்ட்ஸை ரீபார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய அடுத்த ஆர்க்கிட் பிளான்ட்ஸ் ஒரு வேண்டா டைப்ல ஒரு ஃப்ளவர் பெட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு மெலிசா இருக்கு. கண்டிப்பாக ஆர்க்கிட் பிளான்ட்ஸுக்கு ஷேட் அண்ட் டெம்பரேச்சரும் ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணீங்கன்னா, வெயிலும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா இந்த பூக்கள் பிரம்மாண்டமாக மிக அழகாக பூக்கும். ஃபார்ம்ல நீங்க அடுத்த பார்க்கக்கூடிய பிளான்ட் கட்டாலியா. இதுவும் ஆர்க்கிட்ஸ் ஒரு வகையை சேர்ந்தது. ஆனா இந்த கட்டாலியா பூக்கின் தன்மை வேற. ஒரே பூவா நல்லா பெருசா அழகா பூக்கும். இந்த கட்டாலியுடைய பூவுடைய சிறப்பு என்னன்னா, இந்த பூ கிட்டத்தட்ட 1 மாசம் இந்த பிளான்ட்ல வாடாம இருக்கும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் இது ஒரு கட்டாலியா வகையை சேர்ந்துதான். ஒண்ணு அந்த ஃப்ளவர் ஃபுல் ரோபஸ்ட் growth வரல. எல்லோ கலர்ல ஒரு ப்ரௌன் டிஞ்சு இருக்கு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அடுத்த பிளான்ட் ஆன்சிடியம் சொல்லுவாங்க. பார்க்க பெக்குலியரா இருக்கும். ஒரு புல்லு மாதிரி தெரியும். ஆனா இந்த பூக்கள் ரொம்ப பெருசா கட்டாலையா மாதிரி இருக்காது. சின்ன சின்ன பூக்களா 3 கலர்ல இருக்கு பாருங்க. ஒரு பெரிய பெட்டல் ஒயிட் இருக்கு, அப்புறம் பர்பிள் இருக்கு, ஒரு எல்லோ இருக்கு. இது மாதிரி அந்த ஆன்சிடியம் மல்டி ஃப்ளவர்ஸ். இந்த பூக்கள் தன்மை வாடாம இருக்கக்கூடிய ஒரு ரகங்கள். இப்ப நீங்க பார்க்கல புதுசா ஒரு போஸ்ட்ல செடி வளர்க்குறாங்கன்னு. ஆர்க்கிட்ஸே ஒரு பிளான்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நம்ம வீட்டுல இது மாதிரி தொட்டி அது மாதிரி இல்லைனா கூட, இது மாதிரி ஒரு வீட்டுல போஸ்டோ மரமா இருந்தா கூட இந்த ஆர்க்கிட் பிளான்ட்ஸை கட்டி வச்சு வளர்த்தா அந்த வேர்கள் ஒட்டி இதோட சேர்ந்து வளரக்கூடிய தன்மை இந்த ஆர்க்கிட் பிளான்ட்ஸுக்கு இருக்கு. முதல்ல நீங்க ஆர்க்கிட்ஸை பார்த்தீங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஸ்பானிஷ் மாஸ். பார்க்க ஒரு மாதிரி காஞ்ச ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது ஒரு மாஸ் வெரைட்டி. கண்டிப்பா இது மண்ணில் வளராது. இப்படி ஏரேஷன் உள்ள இடத்துல தான் வளரும். பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூவா வளர்ந்து அப்புறம் அப்படியே அந்த பூக்கள் செத்து போயிடும். இது ஒரு பெக்யூலர் பிளான்ட் கம்மிங் ஃப்ரம் தி ஏர். இந்த ஸ்பானிஷ் மோஸ் நான் பல நர்சரிக்கு விசிட் பண்ணிருக்கேன். இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பானிஷ் மோஸை நான் இங்க பாக்குறேன். ஆர்க்கிட்ஸ்ல பொதுவா நம்ம இந்த மூங்கில் மாதிரி நிறைய பார்த்துருப்போம் வீட்டுலலாம், பண்ணையெல்லாம் பார்க்கும்போது. இந்த ஆர்க்கிட்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ஸ்டெம்முடைய growth இருக்கும். 2 பக்கத்துல பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். அந்த இந்த பூக்கள் தன்மை தான் இந்த ஆர்க்கிட்ஸ்க்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஃபார்ம்ல ஆர்க்கிட்ஸ் தவிர ஏர் பிளான்ட் நிறைய வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் ஏர் பிளான்ட்.
அதுல வந்து நான் ஒரு பிளான்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க என்னடா பார்க்கும்போது திடீர்னு பைனாப்பிள் கத்தாழை மாதிரி தெரியும். ஆனா இது பைனாப்பிளும் கிடையாது, கத்தாழும் கிடையாது. ஒரு காற்று மூலமா வளரக்கூடிய செடி. அதுதான் அதுக்கு பேர் வந்து ஏர் பிளான்ட். அந்த வேர் வந்து கம்ப்ளீட்டா மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணி அப்படியே இது வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஆர்கிட் பிளான்ட்ஸ் வந்து என்னடா இது ஒரு மீன் மாதிரி தெரியும், பார்க்க ஒரு குச்சி குச்சா அழகா நீளமா இருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். அதை வீடியோ அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த வேண்டா பிளான்ட்டை பார்த்துருப்பீங்க. அந்த வேண்டா பிளான்ட் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த போஸ்ட்ல வளர்க்குறாங்க. அந்த வேருடைய அமைப்பு தான் வேண்டால வந்து ரொம்ப சிறப்பு. கட்டிங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க, வேறு நல்லா திக்கா கீழே ஒரு 1.5 அடி வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஏரும் மாய்ஸ்டரும் இது ஆட்டோமேட்டிக்லி அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஒரு ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட். இது வெயில் பட்ட உடனே இந்த பிளான்ட் பூக்கும் தொடங்கிச்சு. நல்லா பிரைட்டா பிளட் ரெட்ல இந்த வேண்டா பிளான்ட் வந்து பூத்துருக்கு. இந்த ஃபார்ம்ல பல்வேறு ஆர்கிட் ரகங்கள் இருந்தா கூட நீங்க அடுத்த பார்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து பிரமிலிட்னு சொல்லுவாங்க. இது ஒரு பைனாப்பிள் குடும்பத்தை சேர்ந்தது. ஸோ இந்த லீஃபை பார்க்கும்போதே ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கும். பாருங்க, பர்பிள்ல வந்து சாயில் வயலட்டும் கிரீன் ஷேடும் இருக்கு. லீஃப் தன்மையே இப்படிதான், நல்ல ஒரு கத்தாழை லீஃப் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லீஃப் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல பர்பிள் அண்ட் வயலட்லாம் கலர்ந்து ஒரு கிரீன் லீஃப். இது சிறப்பு தன்மை என்ன, இந்த ஆர்கிட் பிளான்ட்ஸ்ல அது கண்டிப்பாக இது மாதிரி ஒரு வாட்டர் நிக்கணும். ஸோ இது ஒரு வாட்டர் லவ்விங் பிளான்ட். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றதுக்கு, பிளான்ட் க்ரோத்துக்கு, ஒரு கூலிங் எஃபெக்ட்டுக்கு இந்த பிரமிலிட்ஸ் பிளான்ட் இந்த வாட்டர் ஸ்டாக்னேஷனை விரும்பும். ஸோ நீங்க பல்வேறு ரகங்களை இந்த ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய என்னடா ஒரே புல்லு மாதிரி இப்படி கொத்து கொத்தா முளைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது புல்லு கிடையாது. இது ஒரு ஏர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. பல்வேறு கலர்ல இருக்கு. நான் சூஸ் பண்ணதுல 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். என் கையில பார்க்கும்போதே தெரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் டிஞ்சி. ஸோ இது ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது ஒரு ஒயிட் ஃப்ளவர், இன்னும் பூக்கல. இந்த பிளான்ட் வந்து ஏர் பிளான்ட் வந்து மண்ணில் வளராது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சின்ன தொட்டி வாங்கி போட்டு ஒரு கரியோ செங்கலோ போட்டு இந்த செடியை நம்ம வளர்க்கலாம். ஸோ நீங்க இந்த ஃபார்ம்ல பாருங்க, ஒரு இனோவேட்டிவா திங்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மரம் பட்டுடுச்சு. இந்த பட்ட மரத்துல இந்த ஆர்கிட்ஸை வச்சு வளர்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஆர்கிட்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டோட இன்னொரு பிளான்ட் டிபெண்ட் பண்ணி வளரும் போது ரொம்ப அழகாக சிறப்பாக வளரும். அடுத்த வீடியோ பதிவுல நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது இங்க இருந்து செலக்ட் பண்ணி என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கோ உங்களுக்கு எடுத்து சொல்லுறேன். ஸோ இந்த ஆர்கிட் ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்தது. ஸோ எனக்கு வீட்டில் இல்லாத சில ஆர்கிட் செடியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்க பார்க்கும்போதே தெரியும், பின்னாடி பல்வேறு செடிகள் வந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கோம், முன்னாடி உங்களுக்கு பூத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய வீட்டில் ஆலங்கால செடிகள் வச்சாலும் சமீபத்தில் எனக்கு இந்த ஆர்கிட்ஸோட கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்ததுல கொஞ்சம் புது புது வெரைட்டிஸை ட்ரை பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முக்கு நான் வந்தேன். இந்த ஃபார்ம் உண்மையிலே எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது, ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த பக்கம் நாவல்கள் பக்கம் வரும்போது இது மாதிரி ஒரு அபூர்வ மற்ற அலங்கார செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகளை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு புது அனுபவங்களை கிடைக்கும் போது நமக்கு பல்வேறு படிப்பினை நமக்கு ஒரு ஈடுபாடும் இந்த ஃபார்ம் கொடுக்கும். ஸோ மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.